இவ்வாண்டு பிப்ரவரி 10ஆம் தேதியிலிருந்து இன்று வரையில் பள்ளி இடைநிற்றல் பிரச்சினையில் சம்பந்தப்பட்டிருந்த மாணவர்களில் 4758 மாணவர்கள் மீண்டும் பள்ளிக்கு திரும்பியுள்ளனர் என கல்வி அமைச்சின் மாணவர் கண்காணிப்பு செயல்முறை பிரிவு தெரிவித்துள்ளது. 2024ஆம் ஆண்டில் வெற்றிகரமாக பள்ளிக்கு திரும்பிய இடைநிற்றல் பிரச்சினையில் சம்பந்தப்பட்டிருந்த 2708 மாணவர்களுடன் ஒப்பிடும்போது இந்த எண்ணிக்கை அதிகரிப்பை காட்டுவதாக கல்வி துணை அமைச்சர் வாங்காவோ தெரிவித்தார். தரவு அடிப்படையிலான அணுகுமுறை மற்றும் தொடர்ச்சியான கண்காணிப்பு ஆகியவை தேசிய கல்வி செயல்முறையில் மாணவர்கள் மீண்டும் பள்ளிக்கு திரும்பும் விகிதத்தை அதிகரிக்க செய்ய முடியும் என்பது நிரூபிக்கப்பட்டிருப்பதாக வாங்காவோ கூறினார். இன்று நாடாளுமன்றத்தில் பள்ளி இடைநிற்றல் விவகாரத்தில் கல்வி அமைச்சின் செயல்திறன் முடிவு விகிதம் குறித்து பண்டார்பாரு நாடாளுமன்ற உறுப்பினர் ரோசலான் அஷிம் எழுப்பிய கேள்விக்கு வாங் மேற்கண்டவாறு பதிலளித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.